நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நியூ பிராண்டான கோவோவில் லான்ச் பண்ணப்பட்ட நெக் பேண்ட் தான் இருக்குது. இந்த கோவோ பிராண்டில் நிறைய யூடியூபர்ஸ் இல்லை, சில யூடியூபர்ஸ் வந்து வீடியோ மேக் பண்ணியிருந்தாங்க, நல்ல விதமாக சொல்லியிருந்தாங்க. சரி உண்மையிலே ஒர்த்தாக இருக்குதா, ட்ரை பண்ணுவோமே சொல்லி தான் வாங்கினேன். இந்த பிராண்டை, அதாவது நியூ பிராண்டான கோவோவை நீங்கள் ட்ரை பண்ணலாமா, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெக் பேண்டோட பாஸ் கண்டென்ட்டை பார்த்தலாம். மேனுவல் புக், வாரண்டி கார்டு அப்படி சொல்லி சில புக்ஸ்ல எல்லாம் கொடுத்திருந்தாங்க. 2 ஏர் டிப்ஸ் பிளஸ் வந்து ஒரு ஏர் டிப்ஸை வந்து நெக் பேண்ட்லயே அட்டாச் பண்ணி கொடுத்திருந்தாங்க. சி டைப் சார்ஜிங் கேபிள் சார்ஜ் பண்றதுக்காக கொடுத்திருந்தாங்க. செகண்டா இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்த்தலாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் மேட் கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் மேட். ஸோ வந்து நெக்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இயரோட டிசைனுமே நல்லா இருக்கு. ஸோ வந்து கம்ஃபர்டபுளா இயரையும் ஃபிட் ஆகுது. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா கூட இயர் பெயின் அந்த அளவுக்கு வராத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் லாக்கும் நல்ல பர்ஃபெக்டாவே ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒயர் குவாலிட்டி வந்து குட் குவாலிட்டியான ஒயர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓவராலாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது, செம மாசாவே பண்ணியிருந்தாங்க டிசைன் வைஸ் பார்க்கும்போது. பட் ஆனால் எனக்குன்னு ஒரே ஒரு குறை இருந்தது பார்த்தீங்களா, இது வந்து ஒரே ஒரு கலர் தான் அவைலபிளாக இருக்குது, அதாவது பிளாஸ்டிக் பிளாக் அப்படி சொல்கிற கலர் தான் அவைலபிளாக இருக்குது. 2-3 கலர் தந்துருந்தாங்களா, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணியிருந்துக்கலாம். அது மட்டும் பண்ண முடியாது இந்த நெக் பேண்டை பொறுத்தளவு. தேர்டா இதோட பேட்டரி லைஃப்பை பற்றி பார்க்கலாம். இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 165 மெகா ஆம்ப் தந்துருக்காங்க. இதை வந்து 12 hours வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நேரம் வரும்ட்டு. பட் ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 20 hours கிட்ட வருது. ஸோ வந்து நல்லாவே தந்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பேட்டரி லைஃப் பொறுத்தளவு. ஃபோர்த்தா இதோட ஆடியோ குவாலிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இவங்க 10mm ஆடியோ டிரைவர் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. பட் ஆனால் நிறைய பேர் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் 13mmக்கே போயிட்டாங்க. இவங்க 10mm யூஸ் பண்ணது நான் டிஸ்அட்வான்டேஜை தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் பேஸ் லெவலுக்கு சுத்தமாக செட் ஆகுதுங்க. பேஸ் ஓரளவுக்கு தான் இருக்குது, டீசெண்டாக இருக்குது. இதே வந்து வோக்கல் சவுண்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏறிது, ஷார்ட்னஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ வந்து ஆடியோ குவாலிட்டி ஒஸ்ட்டாக தான் இருக்குது. இவங்க கன்ஃபார்மாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆடியோ வைஸ் பார்க்கும்போது ஒஸ்டா தான் இருக்கு. நெக்ஸ்டா இதோட பட்டன் ஃபங்க்ஷனாலிட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். பட்டன் ஃபங்க்ஷனாலிட்டியில பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் சாங்குக்கு போகலாம், நெக்ஸ்ட் சாங்குக்கு போகலாம், வால்யூம் அப் பண்ணலாம், வால்யூம் டவுன் பண்ணலாம், அதுக்கப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் பண்ணிக்கலாம், கால் ஆன்சர் பண்ணலாம், என் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். இவ்வளோ விஷயத்தையும் இந்த நெக் பேண்ட் மூலமா பண்ணலாம். இது நார்மலா எல்லாத்துலயுமே தரது தான். இதோட லேட்டன்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே டிலே ஆகுது. ஸோ வந்து நீங்க கேமரா இருந்தா இல்ல எடிட்டரா இருந்தா உங்களுக்கு சுத்தமா செட் ஆகாது. ப்ளூடூத் 5.0 தந்துக்கிறாங்க. இது மூலமா நீங்க 10 மீட்டர் வரைக்கும் நல்லா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. ஒரு அளவுக்கு டீசெண்டாவே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் IPS 5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங்கும் தந்துருக்குறாங்க. ஃபைனலாக இது ஒர்த்தா இல்லையா அப்படி என்ன கேட்டிங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து அவங்க 1600 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி ஒஸ்ட்டாக தான் இருக்குது. இவங்க கன்ஃபார்மாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஆடியோ வைஸ் தான் நம்ம வந்து ஒரு நெக் பேண்டை வாங்கணும்னா முக்கியமாக நம்மளுக்கு ஆடியோ தான் முக்கியம். அந்த ஆடியோ வைஸ் இவங்க அந்த அளவு கிளாரிட்டியாக, அந்த அளவு பேஸியாக தரல. பேஸ் தராமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆடியோவில் கிளாரிட்டியாச்சும் ஆக்சுவலாக தந்து இருந்திருக்கணும். அதுவுமே இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இது 1600க்கு ஒர்த்தாக கேட்டிங்கன்னா ஒர்த் இல்லை, ஒரு 700-800 தான் ஒர்த்தாக இருக்கும். அவ்வளோதான் நண்பா, இன்னைக்கு நம்ம செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை, மற்ற வீடியோவும் நம்ம சேனலில் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. கேன் டூ எனிதிங். இன்னொரு வரை இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.